அவிய சம்மதிச்சா சம்மதிக்கட்டும், இல்ல அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்குல ம். கூப்பிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன பொண்ணு. ஆயிரம் தான் இருந்தாலும் அவிய பெத்தவிய சம்மதம் வேண்டாமா? அந்த பிள்ளைக்கு இப்போ ஒன்றும் தெரியாம கூட இருக்கலாம். பிற்காலத்துல யோசிச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளை அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படும்ல சின்ன பொண்ணு. வேண்டாம். அவளும் எனக்கு ஒரு மவ மாதிரி தானே எங்க வீட்டுக்கு வந்துட்டா. அந்த பிள்ளை கஷ்டப்படுறது என்னாலையும் பார்க்க முடியாது சின்ன பொண்ணு. எப்பயினாலும் அவிய பெத்தவிய சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா, அப்பதானே ஒரே சுருட்டா சுருட்ட முடியும். பெத்தவிய சம்மதம் இல்லாம தானா பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டா பிறகு அந்த வீட்ல இருந்து சொத்தும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதனால தானே அவிய அம்மா அப்பா சம்மதம் வேணும் வேணும்ட்டு கிடக்காவ. இல்லைன்னா இவியலாவது பெத்தவிய சம்மதம் வேணும்னு சொல்றதாவது. எல்லாரும் நல்ல பணத்தாசை பிடிச்சிதான் அலையிறாவ. நம்மளை பார்த்தாதான் அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சுக்கிடுவாவ. ஏக்கா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவிய அம்மா அப்பா சம்மதத்தோடயே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அவ்வளவுதானே. சரி சின்ன பொண்ணு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கவலையா தான் இருக்கு. என் பிள்ளை இன்னும் ஒரு வாய் சாப்பிட கூட இல்லை சின்ன பொண்ணு. என்னக்கா சொல்றிய? முத்து மாதிரி இன்னுமா சாப்பிடாம கிடக்கா? ஆமா சின்ன பொண்ணு. காலையில